கம்பேரிசன்னா என்ன பண்ணுவோம்? தேர்ட் ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை மாற்றுவோமா? அது கம்பேரிசன். இப்போ இந்த தேர்டை நான் ஃபர்ஸ்ட்டாக மாற்றுறேன். எப்படி எழுதுவேன்? 1 + 2 + 3 எக்ஸெட்ரா டு n. தேர்டை ஃபர்ஸ்ட்டாக மாற்றினா இந்த ஆன்சருக்கு என்ன எடுக்கணும்? ரூட் எடுக்கணும். இதோட ஆன்சர் அப்போ என்ன வரும்? 441ன்றது எதோட ஸ்கொயர்? 21 ஸ்கொயர் 210. இப்போ இது வந்து கம்பேரிசன். சரிங்களா? எனக்கு ஆனால் இது கேட்கல. எனக்கு கேட்டிருக்கிறது என்னது? இந்த என்னோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு கொஸ்டின் முடியலை. இதை சில பேர் என்ன பண்ணிடுறாங்க? இதை கால்குலேட் பண்ணி இந்த 210 இருக்கா இது ஆன்சர்னு எடுத்தோம். அப்படி எடுக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல 1 + 2 + 3 = n. இது என்னன்னு கேட்டாதான் இது ஆன்சர். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வெறும் எண்ணு தானே. அப்போ இதோட நிப்பாட்டுங்க. இங்கே வாங்க, இந்த கொஸ்டினே வாங்க, முடிங்க. அதே மாடலில் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? தேர்டு ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை மாற்றிருக்கேன். இதுக்கு பேர் என்னன்னு படித்தோம்? டைப் நம்பர் 7ல், டைப் நம்பர் 6ல் கம்பேரிசன் டைப். ஆனால் கம்பேரிசன் கொஸ்டின் கிடையாது. இது எதுக்காகனா n³ இருந்து நான் என்ன கொண்டு வந்துட்டேன்? இப்போ n கொண்டு வந்துட்டேன். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்மெட்டு n வேணும்னா இந்த நம்பர் என்ன பண்ணுவோம்? 210 2ஆல் பெருக்குவோம். அப்போ எவ்வளோ வருது? 420. இப்போ எந்த நம்பரை அடுத்த நம்பரோட பெருக்கினா 420 வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். வேற ஒன்றுமே இல்லை. இப்போ எதை 15 பாருங்க. 15 16 கூட பெருக்கினா எவ்வளோ வரும்? 10 15 இல்லை 16 எடுத்துக்கோங்க. 16 10 டைம் போட்டால் 160. 5 டைம்னா ஒரு 80. 160 80 240 வரல. சரி, 20 21 கூட பெருக்கினா எவ்வளோ வருது? 10 டைம்னா 210, 2 டைம்னா 420 வந்துருச்சா? ஓகே, அப்போ ஆன்சர் முடிஞ்சது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 20. சரிங்களா? ஏன்னா பிரிக்கும் போது என்ன வருது? n +1 தானே. n 20னா n +1 21. அவ்வளோதானே ஆன்சர். சிம்பிள். சரிங்களா? லாஜிக் புரிஞ்சுக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஆன்சர் வருது. ரிவர்ஸ் ஆர்டரில் கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னது? 20. அதுவே உங்களுக்கு கம்பேரிசனாக இருந்தால் தேர்ட் ஃபார்முலா கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவாக இருந்தால் 210. என்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்த்து ஆன்சர் பண்ணணும். இங்கே என் மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ இது ஆக்சுவலாக என்னது? டைப் 7. நல்லா புரிஞ்சுக்கணும். டைப் 7னா இது என்னது கொஸ்டின்? ரிவர்ஸ் ஆர்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரிவர்ஸ் ஆர்டர் வேற, கம்பேரிசன் வேற. சரிங்களா? கம்பேரிசன்னா தேர்டு ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட்டாக மாற்ற போகிறோம். இப்போ இங்கே இது கேட்கல. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்கே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அதே மாடல், கொஞ்சம் நம்பர் மட்டும் மாறி இருக்கு. இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 3 3 ஹோம்ஒர்க் இதோட கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1 2 3 கரெக்டாக போட்டு ஆன்சர் பண்ணுங்க. இல்லையா 18வது கொஸ்டின் 21வது கொஸ்டின் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க.